ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து மாலப்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி சன் பேக்கரி டீ கடை இருக்குது. அதுக்கு பேக் சைடில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1100 சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு 1000 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த 3 வீடுமே வந்து நமக்கு வந்து வடக்கு பார்த்து தான் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கார்னர் ஃப்ளாட்டாக இருக்கணும், வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் இது எல்லாமே நிப்பாட்டணும், நல்லா ரோடு ஃபேஸோடு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வந்து டெட் அண்ட் ஃப்ளாட்டு. நீங்கள் முன்னாடி ஃபுல்லாக வந்து உங்களோட யூசேஜுக்கு தான். கார் வாங்கினாலும் கூட நீங்கள் வந்து நிப்பாட்டிக்க முடியும். 23 அடி ரோடு ஃபேஸிங்க்கு மேலேயே வந்து நமக்கு இருக்குது. இந்த 3 வீடுமே வடக்கு பார்த்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசி கார்னர் வீடு மட்டும் 1200 சதுரடி. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இது தாங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மிங்க. 40 லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த 2 வீடுமே 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கடைசியாக 1200 சதுரடி இருக்கிற வீடு 43 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கு வந்து செப்டிக் டேங்க் வந்து ஒரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கிடச்சிருது. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹை கேஜில் கொடுத்து மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16:9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் இதில் போர்வெல்லும் சம்பும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 அடியிலையும், சம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு தகுந்த மீனிக்கு ஸ்பேசியஸாக வந்து நமக்கு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்யூட் போர்டும் நமக்கு கார் பார்க்கிங் ஏரியாலே கிடச்சிருது. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டார்கேஸ்ட்டுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ரஸர் மோட்ரு வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்க முடியும். அதே போல் இதில் வந்து இந்தியன் டைப் மெத்தடு எதுவுமே வந்து பிளான் பண்ணலை. நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வர்றோம் அப்படின்னா குளிச்சுட்டு போகிறது மாதிரி நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மெயின் டோர் 5x7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ளோரிங்கில் இருந்து ரூஃப் வரைக்கும் டைல்ஸை லேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்க்குறதுக்கே நீட்டாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நல்லா காம்பேக்டாக நமக்கு வந்து கிடச்சிருது. வென்டிலேஷனுக்கு தகுந்த மீனிக்கு ஸ்பேசியஸான விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ராஜநிலை இதாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% ஒர்க் வந்து முடிஞ்சு. இன்னும் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு, வார்னிஷ் ஒர்க்கு இது மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதுலேயும் இன்னும் சின்ன சின்ன ஒர்க்குகள் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் நீங்கள் லோன் எலிஜிபிள் வந்து பண்ணிக்கலாம். இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கோட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து நீட்டாக அழகாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம மாலப்பட்டி ஜோனை பொறுத்த வரைக்கும் 40 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் எதுலேயுமே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணுறது கிடையாது. ஆனால் இவங்க வந்து இந்த வீட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே நமக்கு பூஜை ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்றாங்க. டிவி ப்ரொவிஷனும் வந்து நமக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் முதலே சொன்ன மாதிரி வயரிங் ஒர்க்கும் சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்கும் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆர்ச் டிசைனிங்கில் ஒரு சின்ன ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் கரெக்டாக அக்னி மூலையில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 10x9 அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பேக்டாக நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா கிச்சன்லேயும் ரெடி பண்ணுற மாதிரி கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு பண்ணியிருக்காங்க. ஒரு கிச்சனுக்கு தேவையான ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாலப்பட்டி போகிற லைனில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. விலை வந்து மார்ஜின் தாங்க, விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது. நம்ம சேனல் மூலிமா பார்த்து வாங்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரோம். அதே போல்
இந்த வீட்டோட முன்பணம் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்கலாம், 2 லட்ச ரூபா கொடுக்கலாம். விலையை வந்து நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பேசியஸான இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அங்கே வந்து நமக்கு ஏசி ப்ரொவிஷன் வந்து கிடச்சிருது. அதே போல் இந்த பெட்ரூமுக்கு லாஃப்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் ப்ரொவிஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது வந்து வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான ஹீட்ரு, ஷவரு, வாஷ் பேசன் ஃபிட்டிங் சொல்லி A to Z வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. வீட்டோட 2 பெட்ரூமே லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பேக்டாக நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் இந்த வீட்டோட 2 பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லையும் ரெடிமேட் டோர் தான் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு கொடுத்து நமக்கு சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூம்லையும் ஏசி ப்ரொவிஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு பாத்ரூமுக்கு தேவையான ஷவரு, ஹீட்ரு பாயிண்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டை வந்து காட்டுறோம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.